சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா அதிமுகவினுடைய தோல்வி காரணம் பாஜகன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, தலைவர்கள்லாம் பெரிய போகிறாங்க. வட மாநிலங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் கூட இந்த முறை சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் அதிமுக தலைவராக இருப்பார், எடப்பாடியாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை பிரிவினைவாதம் நிறையா இருக்கு. திருப்பி சொல்லுங்க. அதிமுக வந்து போன முறை தோல்வியை கல்வியதற்கு பாஜக தான் காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த முறை வந்து பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் விரும்புது. ஆனால் அதிமுக அந்த விதமான பலம் இல்லாமல் இருக்காங்க, கூட்டணிலாம் இல்லாமல் இருக்கு. அதனால இந்த முறையை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக இந்த உட்கட்சி பூசல்ல எளிய ஆட்சி அமைச்சரும் சொல்லப்படுது. நீங்கள் முதல்ல சொன்னது உண்மைக்கு புறம்பானது, யாரும் நம்ப முடியாத விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லிட்டு, அதை தான் எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கே சார், எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? அந்த உட்கட்சி பூசல் தான் திமுக வந்து ஆட்சி அமைச்சணும் அப்படின்றாங்க. அதாவது உட்கட்சி பூசல்ங்கிறது வெறும் கண்துடைப்பான விஷயம். என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம், அதை இப்போ என்னென்ன செய்யலை. ஒன்று, இந்த 4.25 வருஷம் அரசில் வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% கூட. நான் எப்பொழுதும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வரும்போது நாங்கள் 1 பைசா வரி கூட்ட மாட்டோன்னு சொன்னீங்க. ஆனால் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாதத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? செய்யலை. நீர் மேலாண்மைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுப்போன்னு சொன்னோம், திமுக அரசு சொன்னாங்க. இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை. இப்போ தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம்னு சொன்னாங்க, செய்யவே இல்லை. நெல் கொள்முதலே பண்ணலை. மாறா மத்திய அரசு வந்து 6 இடங்களில் மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையம் வச்சுருக்காங்க. 1000 தடுப்பணைகள் செய்வோன்னு சொன்னாங்க, செய்யலை. 1000 தடுப்பணைகள் செய்வோன்னு 1000 தடவை அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கட்டியிருக்காங்களா? செய்யலை. 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னாங்க, வந்த உடனே கொடுத்தாங்களா? இல்லை. 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. போன தடவை பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. இந்த தடவை 5000 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஏன்? தேர்தலுக்கான அரசு. இந்த தடவை 5000 ரூபா நான் ஏற்கனவே முதலமைச்சரை கோரிக்கை வச்சுருக்கேன். என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டார். என்னுடைய தொழிலில் காலேஜ் கேட்டால் கொடுத்தாரு, ரோடு கேட்டால் கொடுத்தாரு, பாலம் கேட்டால் கொடுத்தாரு. ஆனால் இந்த தடவை மக்களுக்கு 5000 ரூபா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சுருக்கேன். ஒருவேளை 10,000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா அரசு அவங்க கையில் இருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து இவங்க தேர்தலுக்கான அரசு. புரட்சித்தில் எம்ஜிஆர் நேற்று நாளையில் பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்னு சொன்ன மாதிரி நீ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சால்வ் போடுறதும் அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன, மக்களை பற்றி சிந்திக்கணும். சிலிண்டருக்கு ரூபா குறைப்போன்னு சொன்னீங்க, எவ்வளோ ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? குறைக்கலை. பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க, மத்திய அரசு டீசல் விலையில் குறைச்ச பிறகும் கூட அவங்க குறைக்கலை. அப்போ எதை சொன்னாங்க? அதை செய்யலை. மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா, ஒன்றுமே வேண்டாம். ஊர் ஊரா கஞ்சா, பெத்த மைட்டினா பெத்தடினா பெத்தடின்னு பெத்த எனக்கு வாயில் வரவே மாட்டாங்க. நிறைய தடவை நான் சொல்லி பார்க்க, அது நீங்களா சொல்லுங்க பாபு. பெத்த மெட்டின் அது பிறகு அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பான்பராக். இது இல்லாத ஊர் எது? சரி, அதையாவது தின்னுட்டு போட்டுன்னு வைங்க. அதை தின்னுட்டு பண்ணுற அட்டுக்கூலியம் பாலியல் பெண் கொடுமை. பொம்பளையோட 10 வயசு பொம்பளையோட ஓட விடுறதில்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்களாம் நம்புறீங்களா? உங்களுடைய
பலம்னு நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டத்துல பலம் நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகர்வு. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு, பிற கட்சிகளும் அதுக்கான அப்படி சொல்லாதீங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. சேர்ந்துட்டாரு சார். எங்க விவரமா சொல்லுங்க. தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி நகர மாதிரி தெரியுது. நேற்று இல்லை சார், நேற்று டிடிவி ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதிமுக பலவீனமா இருக்கு, ரெட்டையில பலவீனமா இருக்கு, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ விஜய் நல்ல கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அது வலுவான போட்டியா இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. 2014 பேர் சேர்ந்தாங்க. அப்போட 2017 திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு சார் 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் போயிருக்காரு. இப்போ சார் சில இடங்களில் துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல நாள் பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். நாங்கள் தானே சார் ஆண்ட கட்சி. எங்கள்கிட்ட யார் போகிறாங்க? ஒரு ஆள் தானே. தினகரன் எங்களுக்கு போன சட்டமன்றத்தில் எங்கள் கூட இல்லையே. போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே. அவர் இப்போ எங்கே போயிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தவறு தானே? இல்லை, போன சட்டமன்றத்தில் அவர் இல்லை, எங்கள் கூட இல்லை. இப்போ கூட தினகரன் அவர்கள் நட்பின் ரீதியாக பாஜக எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் அழைக்கிறதுக்கு யாரும் பேசலை சார். நட்பு ரீதியாக நான் திமுக கூட பேசிட்டு தான் நட்பில். நேற்று கூட கூட்டணி யாருமே அழைக்கிறது சார் அவர் வெளியே போயிட்டார் சார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அழைக்கலாம்? கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க அதுக்குள்ள பேச்சுவார்த்தையோ அல்லது எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் இல்ல ஒரு நிமிஷம். நாங்க நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல தேர்தலுக்கான வேலைகள் பார்த்தா தெரியல. இல்ல அது நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்க பண்ற வேலை உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? காங்கிரஸுக்கு இத்தனை சீட்னு அலாட் பண்ணியிருக்காங்களா? விடுதலை சிறுத்தை இத்தனை சீட்னு அலாட் பண்ணியிருக்காங்களா? அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்காங்களா? இல்லை ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா? ஏதாவது செய்தி வெளியே வந்திருக்கா? எந்த வேலையை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? கூட்டணியில் இருக்கிறோன்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களா சார்? அது கூட்டணியில் இருக்கிறோன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் நம்மகிட்ட கூட்டணிக்கு வாரோன்றது இன்னும் யாருமே குறிப்பிட்ட கட்சியில் இப்போ கூட்டணி தான் வச்சு ஜெயிக்கணுங்கிறது இது வரைக்கும் நடந்திருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் கூட்டணி மட்டும் வச்சு ஆட்சி முடியும்னு எந்த தேர்தலில் நீங்கள் சொல்லுங்கப்பா. 2011 யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க, யார் ஜெயித்தாங்க? 1980 எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க? எம்ஜிஆர் எப்படி ஜெயித்தார்? 80 வரலாறு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இப்போ 1980 பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கலை. 96 அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கலை. பெருங்கூட்டணி ஜெயிக்கலை. நிறைய உதாரணம் இருக்குது. அதனால் நீங்கள் 2011 கூட்டணியை வச்சு மட்டும் சொல்லுங்கள். கேட்டு கேளுங்க. அண்ணாண்ட சமூக வலைதளங்கள்லாம் பரவிட்டு இருக்கிறாங்க. தணிக்கை ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்குது. மதிப்புக்கு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க. கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தாங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன். நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அவரும் ஆரம்பிக்க மாட்டார். சார், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்கீங்க, பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறீங்க. இப்போ ஒரே சவாலான விஷயம், நிறையா பேர் வெளியில் போகிறது காரணம் எடப்பாடி வேணான்னு சொல்கிறது தான். அந்த எடப்பாடி வேணாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் தலைமைக்கு முன்னெடுத்து செல்வீங்களா? எடப்பாடி வேணான்ற ஒரு விஷயம் நீங்கள் முன் வைப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? யாரை வேண்டாம்? எடப்பாடி வேணாம். எடப்பாடினால தான் பல்வேறு பிரச்சனை நீங்கள் பலம் பெறாமல் இருக்கு. நீங்கள் கேட்குற கேள்வியே சரி, ஒட்டுமொத்தத்திலே சரியில்லை. அந்த தலைமையை மாற்றிட்டா ஒற்றுமை இணையுன்றாங்களா? அவர் தலைமையில் எங்கள் கூட்டணியே கொண்டு வரோம், ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்கிறோம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு அவங்களுக்கு. ஆமாம்.
எடப்பாடி மாற்றம் இல்லை, உறுதியா இருக்கு. உறுதியாக இருக்கணும். சார் இந்த கார்த்திகை